நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே நம் கடந்து வந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு சொன்னது போல நம் போகிற வழியை அறிந்திருக்கிற தகப்பன் நம்மை தூக்கி சுமந்து அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கலக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய வார்த்தையை பிடித்திருக்கிற நம்மை, அவரையே சார்ந்திருக்கிற நம்மை கர்த்தர் புது பலனினாலும் புது கிருபையினாலும் கர்த்தர் நம்ம நிரப்பி ஜெயமாய் கர்த்தர் நடத்துவாராக. இந்த மாதத்திலும் கர்த்தர் தந்த வார்த்தையை நம்ம ஸ்கிரீனில் இருக்கிறது போல சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 7வது வசனம் நடுப்பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 7வது வசனத்தின் நடுப்பகுதியை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. இன்னொரு முறை, என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. தாவீது எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்றார் பாருங்க. என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. அந்த சங்கீதத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். என்ன சூழ்நிலை எழுதினார் என்று சொல்லப்படலை, தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, எப்போதும் கர்த்தரை நம்புவார். அவருடைய ஜெயத்தின் அஸ்திவாரமே கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை தான். அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, அப்சலோம் துரத்தும் போது அவர் மேல் தான் நம்பிக்கை, சவுல் துரத்தும் போதும் தேவன் மேல் தான் நம்பிக்கை, கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போதும் தேவன் மேல் தான் நம்பிக்கை, ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது என்று சொல்லும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை. இப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த தாவீது கர்த்தரையே சார்ந்து கொண்டபடினாலே தைரியமாய் அவரால் ஒரு வார்த்தை சொல்ல முடிந்தது, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது என்று. இந்த காலை நேரத்தில் பலவீனத்தோடு நீங்கள் வந்திருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. சில சோர்வுகள் வழியாய் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. தைரியமாக தாவீதால சொல்ல முடிஞ்சு, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. எல்லாருக்கும் அற்புதம் நடக்காது கர்த்தருடைய பிள்ளைகளே. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவரையே அவரன்னு சொல்றதை விட அவரையே நம்பி, அப்பா நீங்க போதப்பா, உங்க வார்த்தை போதும்ப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்களப்பா, அது போதும் அது போதும்னு சொல்லி நம்பி இருக்கிறோம் பாருங்க. அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், அவர்களுக்கு ஒரு களிகூறுதல், அவர்களுக்கு ஒரு சகாயத்தை செய்து மகிழ்விக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். கடந்து வந்த பாதைகளிலும் அவரையே நம்பி இருந்த அப்படின்னால்தான் இம்மட்டும் கர்த்தர் தாங்கினார், இம்மட்டும் சுகத்தை தந்தார், இம்மட்டும் பலனை தந்தார். அவரை ஆராதிக்க வேண்டிய அனுகூலத்தை கர்த்தர் நமக்கு தந்து புதிய மாதத்துல அழகாய் நேர்த்தியாய் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த மாதத்தை குறித்து ஒருவேளை சில பயந்து போய் இருக்கலாம், அநேக தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவரே, 5 மாதத்தை விட இந்த 6வது மாதத்தில் ஆண்டவரே பெரிய தேவைகள் எனக்கு இருக்கிறதே, இக்கட்டு வழியாய் நான் போகிறது போல இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் பயந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் தைரியமா நீங்கள் சொல்லணும், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, ஆகவே கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று நீங்கள் தைரியமாய் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேதத்தில் கர்த்தரையே நம்பி இருந்த பிள்ளைகளுக்கு அவர் செய்த சகாயத்தையும் அதனால் வந்த களிகூறுதலையும் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சகாயத்தை கர்த்தர் தர்றாரு. அவர் செய்கிற சகாயத்தின் மூலமாக அவங்க இருதயம் களிகூர்ந்ததை வேதத்தில் வாசித்து ஆச்சரியப்பட முடிகிறது. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்னாள் சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது என்று சொல்றாங்க. 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம், அவங்க அழுறாங்க, மனக்லேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்றாங்க. நான் என் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பேச வார்த்தை இல்லை, சத்தமா ஜெபிக்க அவங்களுக்கு பலன் இல்லை, அழுறதுக்கு கூட அவங்களுக்கு பலன் இல்லாம அழுது 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 பல வருட அழுக, பல வருட எதிர்பார்ப்பு, அவமானம், நிந்தையான பேச்சுக்கள் அன்னாளுடைய இருதயத்தை சுக்குநூறா உடைச்சிருந்துச்சு. அதனாலதான் ஏலிட்ட சொல்றாங்க, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் ஆண்டவனே, நான் திராட்சரசமாக நான் மதுவாகிலும் குடிக்கல, அந்த நாட்களில் இருக்கிற பெண்களை போல நான் அப்படி வாழல, என் இருதயத்தை ஊற்றிட்டு அப்பா சமூகத்தில் காத்திருந்து எப்படியாகிலும் இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு என் கர்ப்பத்தை கர்த்தர் திறக்கணுமே, என் கர்ப்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கணுமேன்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்தேன். ஏலியாகி என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்லி கதறின அன்னாள் சந்தோஷமா சொல்றாங்க. 1 சாமுவேல் 2:1 என் இருதயம் கர்த்தருக்குள்ள களிகூறுகிறது, சந்தோஷமா சொல்றாங்க. நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, துக்கத்தை அப்பாட்ட சொல்லுவோம், சந்தோஷப்படும் போது அப்பாட்ட சிலரா அப்பா நான் சந்தோஷமா இருக்கிறேன் நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, அன்னாள் ஜெபம் பண்ணி சொன்னாங்களாம். அன்னாள் ஆலயத்துக்கு வந்துட்டாங்க, ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சுட்டு சொல்றாங்க, அப்பா நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்ப்பா அப்படி சொல்றாங்க. எவ்வளவு நல்ல ஒரு ஸ்திரீ பாருங்க. இந்த அனுபவத்துக்குள்ள வரணும் தேவ பிள்ளைகளை. நம்ம இருதயம் அவரே நம்பி இருந்தாங்க. அங்க ஆலயத்துல கண்ணீர் வடிச்சிட்டு வெளியே போகும்போது ஏலியா ஆசாரின் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புவார்,
சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை இடுவாராக. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த அதிகாரமே சொல்லுகிறது. அண்ணாள் அப்புறம் துக்கமுகமா இருக்கல, சந்தோஷமா வெளியே போறாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க, நம்பிக்கையா இருந்தாங்க, விசுவாசமா இருந்தாங்க. நிச்சயம் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும். அவர் ஜெபித்து போன சில நாளுக்குள்ளே போட்டிருக்கோம், சில நாளுக்குள்ளே அற்புதம் நடந்ததே. அதனாலதான் இன்னைக்கு நன்றியா கர்த்தருடைய சமூகத்துல பல ஆண்டுகள் கழிச்சு தான் திரும்ப வர்றாங்க. சாமியில கூட்டிட்டு வர்றாங்க. எந்த பிள்ளைக்காக அழுதாங்களோ, எந்த பிள்ளைக்காக கண்ணீர் வடிச்சாங்களோ, இப்படி கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தரணுமே, அதை நான் கர்த்தருக்காக கொடுக்கணுமேன்னு சொல்லி அவங்க அழுதாங்களோ, அந்த பிள்ளையை கையில பிடிச்சிட்டு வரும்போது இந்த பிள்ளையை விட்டுட்டு போறேங்கிற கவலையை விட இந்த பிள்ளையை அது ஆலயத்திலே விட்டுட்டு போறேனே, வாழ்நாளெல்லாம் ஆலயத்தில் இருக்குது என்னுடைய பிள்ளை. இது எவ்வளவு கடினமான ஒரு பொருத்தனை பாருங்க. வாழ்நாளெல்லாம் ஆலயத்துல தான் இனிமே இருக்க போறார் சாமுவேல். அம்மாட்ட இனி வளர போறதில்ல, கடினமான சூழ்நிலையில. ஆனாலும் சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்ள கழிவுறுகிறது. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாரு, வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரு. நான் கர்த்தரை நம்பியிருந்த நம்பிக்கை என்ன வெட்கப்படுத்தலையே. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கழிகூற செய்ய போகிறார். ஆனால் ஒன்று, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை அதிகமாய் பிடித்துக் கொள்ளுங்கள், அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், அதிகமாய் தேவன் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப அறிக்கையிட்டு நிச்சயம் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும், அடைபட்ட வாசல்கள் எனக்கு திறக்கும், நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் என் வாழ்க்கையில நடக்கும் என்று கர்த்தரையே சார்ந்து கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். சந்தோஷமா சொல்றாங்க, இப்ப நான் அழமாட்டேன் ஆண்டவரே, இப்ப நான் கர்த்தருக்குள்ள என் ஆத்துமா களி கூறுகிறது. 10வது வசனம் வரைக்கும் அதிகமாய் கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க. ஏன்? கர்த்தர் செஞ்ச நன்மையை அண்ணால் மறக்கல. கர்த்தர் தந்த சாமுவேலை கூட்டி கொண்டு வந்து சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஆனந்த பலிகளை இட்டாங்க. என் இருதயம் களி கூறுகிறது. உடைந்து போன அண்ணாள், துக்கமுகமாய் இருந்த அண்ணாள், நிந்தனையை தாங்க முடியாம ஆலயத்துல போய் வந்து உட்கார்ந்து எல்லாரும் சீலோவில பண்டிகை ஆசரித்து அந்த எருசலேம் நகரமே மகிழ்ந்திருக்கும் போது கர்த்தருடைய பாதம் போதும், என் வாழ்க்கை அடைபட்டு இருக்கிறதே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் காணவில்லையே என்று சொல்லி அழுத அண்ணாள கர்த்தர் மகிழ்வித்தாரே. யாரு எப்படி இருக்கட்டும், யாரு கர்த்தரை தேடுறாங்க தேடாம இருக்கிறாங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம கர்த்தரை தேடுவோம். நமக்கு அப்பா மட்டும்தான் நமக்கு சொந்தம், அப்பா மட்டும்தான் நமக்கு பலன், அப்பா மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்பா நம்மளை தள்ளி விடல, அப்பா நம்மளை வெறுத்து விட மாட்டாங்க, அது நமக்கு நல்லா தெரியும். நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, என் இருதயத்தின் உடைவை நீங்க பாக்குறீங்கப்பா, என் கண்ணீரை நீங்க பாக்குறீங்கப்பா. அழுத அதே அண்ணாள் தானே சொன்னாங்க, என் இருதயம் களி கூறுகிறதுன்னு. நம்மளையும் கர்த்தர் அப்படி சொல்ல வைக்க போகிறா. நம்முடைய நிந்தைகளை கர்த்தர் மாற்றுவா, நம்முடைய அவமானங்களை கர்த்தர் மாற்றுவா, நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாறுவா. அப்பொழுது நாம் எல்லாரும் சபையாய் ஒருமித்து நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று. இது சாதாரண வார்த்தை அல்ல. சந்தோஷமா சொல்றாங்க, அப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஜெபித்து போன சில நாளுக்குள்ளே என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிட்டீங்களா? ஓ, இந்த வார்த்தையை நம்பி போங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. நிச்சயமா நீங்க சொல்வீங்க, 1 சாமுவேல் 2:1 உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். உங்கள் ஆத்துமா களிகூறும், உங்க இருதயம் களிகூறும், உங்க குடும்பம் களிகூறும். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல நாட்களை கர்த்தர் தந்து நம்மளை கர்த்தர் மகிழ்விப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சாராள் சொல்றாங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று. இது அண்ணாளோட ஒருபடி மேல. சாராள் அம்மாவுக்கு வயது 90. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைதான். அதனால தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:17 ஆபிரகாம் நகைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 18:12 சாராள் நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன நகைப்பு? அது ஏமாற்றத்தின் சிரிப்பு, அது காத்திருந்ததுனால் வந்த சிரிப்பு. இனி நடக்காத ஆண்டவரே, நடக்காத போய் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சிரிச்சு காட்டுன 2 பேருங்க. ஓ, வேதத்தில் வேற யாரும் ஆண்டவர்கிட்ட சிரிச்சாங்களான்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தையை நம்பாம ஆபிரகாமும் சாராளும், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமும் சாராளும் விசுவாசத்தில் தாயும் நமக்கு தகப்பனுமா இருக்கிற 2 பேரும் ஆண்டவர்கிட்ட பார்த்து சிரிச்சாங்களா, அப்பா இதெல்லாம் நடக்காதுன்னு. அந்த சிரிப்பை கர்த்தர் ஒரு கழிகூறுதலின் சிரிப்பா மாற்றி ஆதியாகமம் 21:6 தைரியமா சாராள் சொல்றாங்க, 90 வயசுல ஈசாக்க கரங்களை ஏந்தி கொண்டு சொல்றாங்க, தேவன் நிச்சயமா என்னை நகைக்க பண்ணிட்டாரே, சிரிக்க பண்ணிட்டாரு. இது ஆனந்தத்தின் சிரிப்பு, இது வாக்குத்தத்தம் நிறைவேறின சிரிப்பு. அதான் சொல்றாங்க, இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள், இதை கேட்கிற யாவரும் என்னோடு சந்தோஷப்படுவாங்க. 90 வயதுல சாராளுக்கு குழந்தையா, 100 வயதுல ஆபிரகாமுக்கு குழந்தையா என்று சொல்லி
எல்லாரும் இதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாதை கண்டு, கர்த்தருடைய வார்த்தை தாமதிக்கிறதை கண்டு எத்தனையோ நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். அப்பா, இந்த வார்த்தை நிறைவேறலையே, இந்த வார்த்தை இன்னும் தாமதமாகுதே. இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுது முடிந்தது என்று நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் புதிய ஆரம்பத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தொடங்க பண்ணுகிறார். அவளுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? ஆதியாகமம் 18 ஆண்டவர் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி பேசுறார் ஆபிரகாம்கிட்ட. சாராள் உள்ளதான் இதை வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள இருந்து கேட்டு இதை நகைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி. ஆனா எபிரேயர் 11:11 ஆபிரகாமை விசுவாசத்தை குறித்து, சாராளை குறித்து எழுதப்பட்டிருக்கும். விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைஞ்சாங்களா. ரகதூரா பௌஷகதாரியாந்தனா, இந்த வார்த்தையின் அதிகமாய் தேற்றுச்சு. கர்ப்பம் செத்து போச்சுங்க. மெடிக்கல் ரீதியா சாராளுடைய கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை உருவாவதற்கு ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. செத்து போன 2 பேரை கொண்டு உயிருள்ள ஒரு ஈசாக்கை பெற செய்ய கர்த்தர் உண்மையும் நீதியும் வல்லமை உள்ளவருமா இருப்பாரானால், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில மரித்து போனது, சுகம் மரித்து போனதோ, ஆஸ்திகள் மரித்து போனதோ, ஆசீர்வாதங்கள் மரித்து போனதோ, இல்லை இல்லை, ஈசாக்கை நம்முடைய கண்கள் காணும். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொல்லப்பட்டது போல விசுவாசிக்கிற நமக்கு இந்த வார்த்தைகள் நிச்சயமா நிறைவேறும். அதான் சந்தோஷமா சொல்றாங்க, தேவன் என்ன நகைக்க பண்ணினார். மனுஷர் சிரிக்க வைக்கிற சிரிப்பு கொஞ்ச நேரம். நம்முடைய பிள்ளைங்க ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா நம்ம சிரிப்போம். ஏதோ நம்முடைய பிள்ளைங்க ஒரு அவார்டு வாங்கிட்டு, இல்லைனா கர்த்தர் நமக்கே ஒரு காரை தந்துட்டாரு, ஒரு வீடை தந்துட்டாரு, ஏதோ ஒன்று நம்ம விரும்பின தந்துட்டா கொஞ்ச நேரம் சிரிப்போங்க. அது வாழ்நாளெல்லாம் சிரிப்பு முடியும்னு சொல்ல முடியாது. அது அற்பமான சிரிப்பு, அது ஒரு ஆறுதலற்ற சிரிப்பு. ஆனா கர்த்தரே சிரிக்க வச்சாருன்னா, இந்த சீசாக்க பார்த்து 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 அந்த சாராளம்மா உயிரோடு இருந்த நாட்கள் வருஷம் அந்த சீசாக்க நினைச்சு பார்த்து பார்த்து அந்த அம்மா ரசிச்சிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா இது கர்த்தரே நம்மளை சிரிக்க பண்ணிட்டாரு. என்ன சிரிப்பு? காத்திருந்ததுனால் வந்த ஆனந்தமான ஒரு பூரிப்பான ஒரு சிரிப்பு. இதுதாங்க உண்மையான ஒரு நகைப்பு. இந்த நகைப்புக்குள்ள, இந்த ஆனந்தமான இந்த கலிகூறுதலுக்குள்ள கர்த்தர் குடும்பங்களை இந்த 6வது மாதத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி நான் விசுவாசித்து இந்த வார்த்தைகளை நான் தியானித்தேன். தேவனே நம்மளை நகைக்க பண்ணணுமே. எத்தனையோ பேர் நம்மளை அழ வச்சாங்க, எத்தனையோ பேர் நம்ம விழ வச்சாங்க, எத்தனையோ பேர் நம்ம எழும்ப மாட்டோம்னு நினச்சாங்க, எழும்பக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை நகைக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைஞ்சாங்களாம். சிரிச்சிட்டாங்க. பாவம், அவங்களும் நம்மளை போல ஒரு வீக்னஸ் உமன் தான். அவங்க சிரிச்சிட்டாங்க. அப்பா நடக்காது இல்லப்பா, நடக்காத போய் என்னப்பா திரும்ப திரும்ப வந்து வந்து பேசிட்டு போறீங்க, அப்படி சிரிச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஆகாத காரியம் உண்டோன்னு சொன்னபோது ஒரு புது பலன், புது பலன், புது பலன், புது பலன். கடந்த மாதத்தில் நீங்க அதிகமாக சோர்ந்து போயிருந்திருக்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க. சோர்வு தான் சத்ரு நம்மை தாக்குகிற முதல் ஆயுதம். சோர்ந்துட்டோன்னா சத்ருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சோர்வு வாழ்க்கையில் வரவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. சோர்ந்து போறீங்களா? அப்பா கூட இருக்கிறீங்கப்பா. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்வார். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்வார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளை பலன் உண்டாகாமல் போனாலும், வயல்களை தானியமின்றி போனாலும், எல்லாம் சொல்லிட்டு ஆடு இல்லை, மாடு இல்லை, தானியம் இல்லை, பழம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள்ள நான் கலிகுருவேன், நான் சோர்ந்து போக இடம் கொடுக்க மாட்டேன், எதுவுமே இல்லைனாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எத்தனை பேர் அப்படி நம்ம சொல்ல போகிறோம்? அப்பா, நீங்கள் நடத்துகிற பாதையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் நடத்துகிற பாதையில் சந்தோஷமாக உண்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. ரோமரில் பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார் என்று சொல்லி அப்படி நம்பிக்கையோடு வருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அதனால தான் சாராளை குறித்து வேதம் சொல்கிறது, தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று சந்தோஷம் சொல்றாங்க. யாத்திராகமம் 15:1 அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுறாங்க, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடுறாங்க. அவருக்கு கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஒரு கலிகூறுதலின் பாட்டு. இது சாதாரண பாட்டு இல்லைங்க, ஒரு தேசமே பாடுது. செங்கடல்ல நின்று கொண்டு, ஓ அதை யோசித்து பாருங்க, அதை இமேஜின் பண்ணி பாருங்க. 430 வருஷம் அடிமைத்தனம், ஒடுங்கின ஒரு நிலைமை, கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்ட நேரம், உபத்திரவத்தை பார்த்து விடுவித்த தேவன். யாத்திராகமம் 14 வாசிக்கிறோம், முன்னால செங்கடல் பின்னால பார்வோன். எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை? என்னதான் கர்த்தர் சொல்லி அழைச்சிருந்தாலும், என்னதான் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாலும், நிச்சயமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. அதனாலதான் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயம் அவங்களுக்கு புலம்பலா மாறிட்டு. ஆனா மோசே பாருங்க, எனக்கு ரொம்ப மோசே பிடிக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்யறாரு. ஆண்டு சொல்றாரு, உன் கையில தான் நீ கோலை வச்சிருக்கிறியே, அந்த கோலை நீட்டு, நீ சமுத்திரத்தை பிளந்து விடு.
இவ்வளோ ஒரு வார்த்தையும் கேட்கல. என்ன ஆண்டவர், இந்த சாதாரணமான கோலை வச்சு நான் எப்படி இந்த சமுத்திரத்தை நான் பிளப்பேன் என்று ஒரு வார்த்தையும் கேட்கல. கர்த்தர் சொன்னபடியே கோலை நீட்டுகிறார், சமுத்திரம் பிளந்து வழிவிடுகிறது. சந்தோஷமா போறாங்க. அவளுக்கு நடுக்கடல்ல அவருக்கு வழி திறக்கிறது. வெட்டாந்தரையில நடந்து போனது போல போறாங்க. அப்போ பார்வோன் நினைக்கிறான் நம்மளும் இதுல நடந்து போகலாம் என்று. அவன் உள்ள வந்தபோது அந்த ஆழி, அந்த கடல் அவர்களை மூடி போட்டது. குதிரையும் குதிரை வீரனையும் பார்வோனையும் ரதங்களையும் கர்த்தர் கடலிலே அமிழ்த்தி போட்டார். அதனால சந்தோஷமா பாடுறாங்க. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கண்ணீர்ல இருந்த நாங்க, ஒடுங்கி போன நாங்க, ஒடுக்கப்பட்ட நாங்க இப்ப கலிகூறுதலோடு பாடிக்கொண்டிருக்கிறோம் பாடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களால சில சிச்சுவேஷன்ல சந்தோஷமா இருக்க முடியலையா? சில காரியத்தில் நீங்க சந்தோஷமா நீங்க டீல் பண்ண முடியலையா? கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கிற நான் தைரியமாய் உங்களோடு ஒரு வார்த்தை பேசுகிறேன். வாக்குத்தத்தங்களை கையில் எடுத்துக்கோங்க. வாக்குத்தத்தங்களை பிடித்து நில்லுங்க. தைரியமா பிரச்சனைக்கு நேரா நீட்டுங்க. வியாதிக்கு நேரா வாக்குத்தத்தை நீட்டி ஜெபிங்க. ரத்தத்தினால் வசனத்தினால் மட்டும்தான் நமக்கு ஜெயம். வேற எங்கேயும் நமக்கு ஜெயம் இல்லை. வசனத்தை சொல்லி ஜெயம் படுங்க. எப்படி மோசே தன்னை கையில் இருந்த கோலை நீட்டின போது சமுத்திரம் பிளந்து வழிவிட்டதோ, நமக்கு வாக்குத்தத்தமாகிய கோல் உண்டு, வசனமாகிய கோல் உண்டு, சத்தியமாகிய கோல் உண்டு, கிருபையாகிய கோல் உண்டு. அந்த கோலை பிடித்து நிற்கிற நம்ம, எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ, ஆண்டவரே கோலை பிடித்திருக்கிற எனக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை எனக்கு ஒரு வழி திறக்கும் ஆண்டவரே, இதை என் கண்கள் காணும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வசனமாகிய கோலை நீட்டி ஜெபிங்க. வசனமாகிய கோலை பிடித்து ஜெபிங்க. அடைபட்ட சூழ்நிலைகளிலும் செங்கடலே பிளந்து வழி விட்டிருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து கர்த்தர் நம்மை மகிழ்விப்பாராக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 46, 47 எல்லாம் வாசிக்கும் போது மரியாள் சொல்றாங்க, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்று சொல்றாங்க. ஆண்டவர் அந்த லூக்கா 1 வாசிக்கிறோம், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி தூதன் சொல்றார் மரியாள்கிட்ட. இப்போ மரியாள் எப்படி ஆகும் அப்படிலாம் கேட்டாங்க தூதன்ட்ட. இது நான் புருஷனை அறியனே அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் அந்த 47ஆம் வசனத்தில் சொல்லுவாங்க பாருங்க, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. எவ்வளோ சந்தோஷமா சொல்றாங்க. என் மேலே கிருபை ஊற்றிட்டீங்களாப்பா, வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா என் வாழ்க்கையில், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்துட்டீங்களா, அப்போ எப்போ என் ஆவி என் கர்த்தருக்குள்ள எனக்கு களிகூறுன்னு சொல்றாங்க. கேள்வி கேட்ட அதே மரியாள் இது நடக்காதுன்னு சொல்ல மரியாள் அவிசுவாசமாக தான் கேட்டாங்க, இது எப்படி ஆகும்னு சொல்லி. அதே மரியாள் இப்போ சொல்கிறாங்க, என் ஆவி இப்போ களிகூறுகிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா, நீங்கள் சொன்னது அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா. எலிசபெத்தும் மரியாளும் ஒருவரை சந்திக்கிறாங்க. எலிசபெத்து மரியாளை வாழ்த்தும் போது அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. 2 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவர்களையும் அறியாமல் ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் மரியாள் மேலே இறங்குகிறது. அப்பொழுது மரியாள் தன்னையும் அறியாமல் ஒரு தீர்க்க தரிசனத்தின் பாடலை பாடுறாங்க. என் ஆவி களிகூறுகிறது. அழுது கொண்டிருந்த சகோதரனே, அழுது கொண்டிருந்த சகோதரியே, கண்ணீர் வடித்த தகப்பனே, தாயே, நம்பிக்கையோடு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யாரெல்லாமோ உங்கள் ஆவியை முறிந்து போக பண்ணியிருக்கலாம், யாரெல்லாமோ உங்கள் இருதயத்தை உடைந்து போக பண்ணியிருக்கலாம், நம்பிக்கையோடு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். என் தேவன் என்னோடு சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தை உண்டு வேதத்தில், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் சொன்னா செஞ்சிருவாரு. அவர் நம்மோடு கூட பேசினா அதை கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆகவே நம்பிக்கையோடு, முடிந்து போன ஆவியோடு நீங்க வந்திருக்கலாம், பலவீனமான ஆவியோடு கூட வந்திருக்கலாம், கசப்பான ஆவியோடு கூட வந்திருக்கலாம். அன்னைக்கு நகோமி சொல்றாங்கல்ல, ரூத் 1ஆம் அதிகாரத்தில், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டா, என்ன போய் மாறாள்னு கூப்பிடு, சாரி என்னை போய் நகோமின்னு கூப்பிடுறீங்களே, நான் அப்படி இனிமையானவள் அல்ல. நகோமி என்றால் இனிமை என்ற அர்த்தம். நான் இனிமையானவள் அல்ல, நான் துக்க முகமுள்ளவள், நான் மரணத்தை சந்தித்தவள், நான் நிந்திக்கப்பட்டவள், நான் அவமானப்பட்டவள், நான் நிறை உள்ளவளாய் போனேன், நான் குறைவுள்ளவளாய் திரும்பி வந்திருக்கிறேனே, என்ன பார்த்து நகோமின்னு கூப்பிடுறீங்களே, ப்ளீஸ் அந்த பேரை கூட சொல்லாதீங்க, அந்த நகோமி என்கிற பேரை கூட கேட்பதற்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஒடுங்கி போன அதே நகோமிய 4ஆம் அதிகாரத்தில் நகோமியுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைகளாய் மாற்றி களிகூற செய்தது போல இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஆவியை கர்த்தர் களிகூற வைக்க போகிறார். ஆவியில உண்டாகிற களிகூறுதல் வித்தியாசமானது. ஆவியில உண்டாகிற களிகூறுதல் மிகுந்த பலன் உள்ளது. அந்த ஆவியில வருகிற களிகூறுதல் தான் சிலர் நம்முடைய முகத்தில் தெரியும். ஆவியை களிகூற வைக்க உலகத்தில் எந்த மனிதனால முடியாது, அது கர்த்தரால முடியும். சிறு அடிமையின் தாழ்மை நோக்கி பார்க்கிற நம்முடைய தேவன் நம்முடைய ஆவியை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் களிகூற வைத்து கர்த்தர் களிப்பினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களை வாசிக்கும் போது அங்க ராஜாவின் மனுஷர் ஒருத்தர் இருக்கிறான். ஆண்டவர் செய்த 2ஆம் அற்புதத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான் ஆண்டவரே, சாக போறான்,
ப்ளீஸ் எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஆண்டவர் அப்படியாப்பா, உன் மகன் சுகம் இல்லாமல் இருக்கிறானோ, நான் வர்றேன் அப்படி ஒன்றுமே சொல்லலை. இந்த கானானிய ஸ்திரீட்ட பேசுகிறது மாதிரி கொஞ்சம் பேசுகிறாரு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தா தான் நம்புவீங்களா அப்படிலாம் கேட்குறாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், சாகிறதுக்கு முன்னே வருவீங்களாப்பா? சாக போகிறான்ப்பா, இப்போ போய் பேசிகிட்டு இருக்கிற டைம் இல்லை, கடைசி மூச்சு போயிட்டுருக்கு என் பிள்ளைக்கு, அதை பார்க்க முடியாமல் உங்கள்கிட்ட ஓடி வந்தேன்ப்பா, நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு நான் வந்தேன்ப்பா, சாகிறதுக்கு முன்னே வந்துருங்கப்பா. அவன் சொல்கிறார், நீ போகலாம், உன் மகன் பிழைச்சிட்டான்னு. அவன் மகன் கருப்பா சிவப்பான ஆண்டவரும் பார்க்கல, நீ போகலாம், அவன் பிழைத்திருக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனானா. ஓ, ஒரே ஒரு வார்த்தை, நீ போ, அவன் பிழைச்சிட்டான்னு. அப்படியாப்பா, பிழைச்சிருப்பானா? அப்படியே அவனுக்கு சுகம் வந்துருச்சா? அப்படியே அவன் வாழ்ந்திருப்பானா? அவனுக்கு சுகமாயிட்டா? எதுவுமே கேட்கல, நம்பிட்டான். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை நம்பி அப்போ அவன் போய்கிட்டு இருக்கிறான் வீட்டுக்கு. எவ்வளோ விசுவாசம் பாருங்க. இப்படியெல்லாம் விசுவாச வாழ்க்கையில் சில நேரம் நம்ம பலப்படுறது இல்லை கர்த்தருடைய பிள்ளை. அதனால தான் அற்புதங்கள் தாமதமாகிறது, அதனால தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தாமதமாகிறது. ஒரே ஒரு வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். கண்ணீரோடு வந்த அந்த மனுஷன், என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்காதான்னு வந்த மனுஷன், என் பிள்ளை உயிரோடு இருக்கணுமேனு சொல்லி ஏக்கத்தோடு வந்த மனுஷன் நம்பிக்கையோடு வீட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் வீட்டு போய்கிட்டு இருக்கிறான். போகிற வழியில் அவனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, உங்கள் மகன் பிழைச்சிட்டான். ஒரு வார்த்தை நம்புனதுனால அற்புதத்தை உண்டாக்குனது போல இந்த காலை நேரத்தில் உங்களை நம்பிக்கையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய வார்த்தை பொய்யுரையாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது என் ஆவியோடு கூட கர்த்தர் அதிகமாக இடைப்பட்டார். என் இருதயம் மகிழ்ந்ததுனால கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி இப்படியெல்லாம் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆண்டவரே, எங்கள் சபையாருடைய வாழ்க்கையில் நடக்கும், எங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பி இருந்தனால தைரியமாய் உங்களுக்கு முன்னாடி பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்பி போங்க. இதுவரைக்கும் நம்ப முடியலனாலும் நம்பித்தான் ஆகணும். நம்பி பாருங்க, நம்ப முடியாத அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். நம்பி போனான்ல, எப்படிங்க நம்ப முடியும்? அவன் மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கல, கடைசி மூச்சு. அப்போ என்ன, நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஐசி வார்டில் கடைசி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருந்தது போல். அப்போ எப்படி நம்பிக்கை வரும்? அப்பவும் நம்பினானே. நம்ப முடியாமல் வந்திருக்கிறீங்களா? உங்கள் பலவீனத்தில் நம்பிக்கை இல்லையா? உங்கள் பிள்ளைகளை குறித்து நம்பிக்கை இல்லையா? உங்கள் வருமானத்தில் நம்பிக்கை இல்லையா? உங்கள் தேவைகள் நம்பிக்கை இல்லையா? நம்பி பாருங்கள். சவாலாக சொல்கிறேன், நம்பி பாருங்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை கழிகூற வைத்து சபை நடுவே உங்களை கர்த்தர் சாட்சியாக கர்த்தர் நிற்க வைப்பார். அந்த வசனத்தை முடிக்கும்போது தாவீது இப்படி சொல்வார் பாருங்க, என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கழிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் செஞ்ச நன்மையை அப்படி அணுவா ருசிச்சு ரசித்து அப்படி எழுதுறார். ஏன்னா அவர் ஏதோ ஒரு இக்கட்டில் போனது மாதிரி தெரியுது அந்த சங்கீதத்தில். அதில் கர்த்தர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவரை கர்த்தர் நகைக்க வைத்ததை கழிகூற வைத்ததை பார்த்து தான் எழுதுறாரு. அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்கிறாரு, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நம்ம பாட போகிறோம் இந்த மாதம் அதிகமாக. என்ன பாட்டு? சந்தோஷத்தின் பாட்டு, மகிழ்ச்சியின் பாட்டு, வெற்றியின் பாட்டு. ஜெபம் கேட்டீரையா என்று நம்ம பாடப்போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாள் வெற்றி வெற்றி என்று பாடப்போகிறோம். இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீர் என்று பாடப்போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று பாடப்போகிறோம். ஓ, என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று பாடப்போகிறோம். ஆனால் என்னென்ன பாட்டெல்லாம் பாடணும்னு இப்போமே இந்த 1வது நாளில் முதல் நாளில் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு பதில் வரும்போது நம்பிக்கையோடு இந்த பாடல் நான் பாடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் விசுவாசத்தோடு சில காரியங்களை உங்கள் இருதயத்தில் திட்டமிடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நிச்சயமாய் நம்ம பாடுவோம். நம்முடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறும். நம்முடைய கண்ணீர்களை கர்த்தர் மாற்றி நிரந்தரமான மகிழ்ச்சியினால கலிகூர்தனால கர்த்தர் நம்ம நிரப்புவார். அன்னாளை மகிழ்வித்தவர், சாராளை மகிழ்வித்தவர், மரியாளை மகிழ்வித்தவர். இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போன மனிதனுக்கு நாம் சொன்ன எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அனுப்பின சகாயத்தினால அவள் இருதயம் கலிகூர்ந்தது போல இந்த முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஒன்றே ஒன்றை சொல்லி அனுப்புகிறேன், கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. நம்புவதற்கு சில சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலமாக இருக்கலாம். அனுகூலம் இருந்தால் அதை நம்பிடாதீங்க ப்ளீஸ். அதை எதை நம்புறீங்களோ அந்த பாதை அப்புறம் அடைபட்டுரும். அதனால் அவரை மட்டும் நம்பி நம்ப முடியலான்னு நம்புங்க. நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்பித்தான் ஆகணும். நம்புனா அற்புதம், நம்புனா சகாயம், நம்புனா மீட்பு, நம்புனா விடுதலை, நம்புனா மேன்மை, எல்லாம் அவரை நம்புனா வந்து கொண்டே இருக்கும். கர்த்தரை நம்பி நம்ம இந்த காலை நேரத்தில் ஆலயத்தை விட்டு நம்ம கடந்து சொல்ல போகிறோம். அப்படி எழுப்பி நிற்கலாமா சந்தோஷமா? ஆண்டவரே, இருதயம் நம்பி இருக்குதுப்பா, சகாயம் வரும், இந்த மாதத்தில் சகாயம் வரும், ஒத்தாசை வரும், மீட்பு வரும், நான் இனி கலங்க மாட்டேன், இனி கண்ணீர் வடிக்க மாட்டேப்பா. கத்திரத்து வருகிற சகாயத்தை கத்திர அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே அதை உணர்ந்து என் இருதயம் கழிகூற போகுது. எத்தனை நாள் நம்ம கேட்டோம் ஆண்டவற்றை, அப்பா எனக்கு ஒரு சந்தோஷம் வராதா? நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேனப்பா,
எல்லாரும் சிரிக்கும் போதெல்லாம் நான் அழுறனே, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் நான் துக்கமுகமாக இருக்கிறேனே. என் இருதயத்தையும் மகிழ்விக்க மாட்டிங்களா? என் இருதயம் சந்தோஷமாக இருக்கிறது எத்தனை நாள் ஏங்கணும்? இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை அனுப்புகிறேன். நான் நம்பிக்கையாக இருப்பேன்ப்பா, உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். வேறு ஒன்றும் எனக்கு செய்ய தெரியாது ஆண்டவரே. ஏதோ பெரிய காரியத்தை செய்வதற்கு நான் பலனற்றவள். ஆனால் உங்களை நம்பி போகிறேன் ஆண்டவரே, உங்களை நம்பி போகிறேன். என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. என் ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் அற்புதம் செய்கிற பார்த்து தான் என் ஆவி கழிகூறணும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதம் 126 சொல்லப்பட்டது போல இந்த 6வது மாதத்தை நான் விடவே மாட்டேன். யாக்கோபு சொல்கிறாருல்ல, நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழியான்னு சொன்னது போல இந்த 6வது மாதத்தில் நான் உங்களை விட மாட்டேப்பா. இதுவரைக்கும் போன நாட்கள் போகட்டும், இந்த மாதத்தில் என்னை கழிகூற செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மீண்டுமாய் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அற்புதம் செய்து விட்டா மகனே, மகளே, சகோதரரே, சகோதரியே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு விட்டா நிச்சயமாய் 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 நீங்கள் களிகூற போகிறீர்கள். அதை எல்லாரும் பார்க்க போகிறார்கள். இது ஆனந்தமான களிகூறுதல், இது மகிழ்ச்சியான களிகூறுதல், இது நித்தியமான களிகூறுதல். இந்த களிகூறுதலுக்கு அந்நியன் உடந்தை அல்ல. உங்கள் ஆவி களிகூறும். கர்த்தர் செய்கிற சகாயத்தை பார்த்து, கர்த்தர் தருகிற மீட்பை பார்த்து, கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்த்து நிச்சயமாய் நாம் மகிழ போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா.